வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். திமுகவில் இணைகிறாரா தங்கமணி? பரபரப்பு விளக்கம், திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. முன்னாள் அமைச்சராக இருந்தவர் தங்கமணி 2021 சட்டமன்ற தேர்தலில் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வென்ற தங்கமணி எம்எல்ஏவாக இருந்து வருகிறார். இபிஎஸ்ஸின் நம்பிக்கைக்குரியவராக திகழும் தங்கமணி அதிமுகவில் இருந்து விலக இருப்பதாகவும் அவர் திமுகவில் இணையவிருப்பதாகவும் அரசியல் வட்டாரத்தில் தகவல் பரவி வருகிறது. இது குறித்து விளக்கமளித்துள்ள அறிக்கை வெளியிட்ட தங்கமணி, நான் அதிமுகவில் அதிருப்தியில் இருப்பதாகவும் திமுகவில் இருந்து எனக்கு அழைப்பு என்று செய்தி போடப்பட்டது பார்த்து மிகவும் வருத்தமடைந்தேன். நான் ஆகஸ்ட் 11ஆம் தேதி தொண்டையில் சிறு அறுவை சிகிச்சை செய்து மருத்துவமனையில் இருக்கும்போது இந்த செய்தியை என்னை இன்னும் ரணம் ஆக்கியிருந்தது. நான் வந்த அரசியல் பயணத்தில் எம்ஜிஆர், அம்மா மற்றும் ஜெயலலிதா, அண்ணன் எடப்பாடி பழனிசாமி என மூவரும் என இதயத்தில் என்றும் நீங்கா மரம் நினைத்துள்ளார்கள். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி மீது எனது உறவினர் என்பதனையும் தாண்டி எங்கள் இயக்கத்தின் பொதுச் செயலாளர் என்ற முறையிலும் உயிரை விட மிகுந்த மதிப்பு மரியாதையும் உள்ளவன். ஆகையில் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக வருவதை இந்த இயக்கத்தின் உயிர் மூச்சாக இருக்கிறேன் என்றும் மறுப்பு தெரிவித்துள்ளார். எனக்கு இறுதி மூச்சு உள்ளவரை அதிமுக இயக்கம்தான் என் உயிர் மூச்சு நின்றதற்கு பிறகு எனது உடலில் அதிமுக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கொடி போர்த்தி தான் இருக்கும். எனது அரசியல் எதிரிகளின் தவறான தகவல் தெரிவித்ததை செய்தியாக வெளியிட்டுள்ளனர். இதனை முழுமையாக மறுக்கிறேன் என்று தங்கமணி விளக்கம் அளித்துள்ளார். இந்த ஒரு தகவல் தற்போது அரசியல் வட்டாரமே பேசும் பொருளாக இருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். நன்றி, வணக்கம்.